வணக்கம். அமேசானில் வந்து ஷாப்பிங் பண்ணாதவங்களே இப்போலாம் வந்து யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து அமேசான் ஆன்லைன் வெப்சைட்டை வந்து ப்ரௌஸ் பண்ணுறது, அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே மாறிடுச்சு. ஆனால் சமீபத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு 2 மாதமா என்னால் என்னுடைய அமேசான் அக்கௌண்ட்டை வந்து யூஸே பண்ண முடியல. என்னோடய அமேசான் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிடுச்சு. ஸோ ஹேக் பண்ணவங்க வந்து என்னோடய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து வந்து பொருட்களை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி விரிவாக பேசுகிறதுக்கு தான் இந்த பதிவை போடுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 months பேக் வந்து எனக்கு அமேசான்லேருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு. ஜென்ரலாக நம்ம ஏதாவது அமேசானில் வந்து ஏதாவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி எஸ்எம்எஸில் இல்லாட்டி இமெயிலில் வந்து உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபர்மேஷன் வந்துடும். அப்புறம் ஆர்டர் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. அண்ட் 2வது நம்ம வந்து ஏதாவது அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. 2 மாதத்துக்கு முன்னாடி வந்த எனக்கு இந்த எஸ்எம்எஸ் இந்த வாட்ஸ்அப் மெசேஜில் வந்து ஒரு ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு எனக்கு. நான் வந்து கொஞ்சம் க்யூரியஸாக இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அந்த டயத்தில் வந்து நான் எந்த ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணல. அதனால் நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இந்த மாதிரி யாரோ என்னோடய அக்கௌண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து இதெல்லாமும் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி சில பொருட்கள்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணதே கிடையாது. வேணும்னா வெளில தான் போய் வாங்கிப்பேன். வாட்ஸ்அப் மெசேஜில் வந்த லிங்க்கை வந்து நான் வந்து கிளிக் பண்ணி பார்த்தேன். கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து அமேசான் வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆச்சு. அங்கே தான் நம்மளோட ஆர்டர் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஆர்டர் பண்ண பொருட்களுடைய டோட்டல் அமௌண்ட் வந்து 17,000 rupees. கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, என்னுடைய இமெயில் ஐடி சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறம் டெலிவரி அட்ரஸ் வந்து என்னோடய அட்ரஸ் இல்லை, டெல்லி அட்ரஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த பொருட்கள் ஆர்டர் பண்ணும்போது அவங்க வந்து டெல்லி அட்ரஸ்க்கு மாற்றி இமெயில் அட்ரஸையும் மாற்றி அவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ பொருட்கள்லாம் ஃபைனலாக வந்து என்ன ஆகும்னா அந்த ஆர்டர் வந்து அவங்களுக்கு வந்து டெல்லி அட்ரஸ்க்கு வந்து டெலிவர் ஆகிடும். இமீடியட்டாக நான் என்ன பண்ணேன்னா இந்த 17,000 rupees வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிருக்கா அப்படிங்கிறது நான் வந்து செக் பண்ணேன். போய் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து சைன்இன் பண்ணி லாகின் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே பார்த்தேன், நல்ல வேலையாக இந்த 17,000 rupees என்னோடய அக்கௌண்ட்லேருந்து போகலை, டெபிட் ஆகலை. ஸோ ஹேக் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு இன்டென்ஷனில் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன இன்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த அமேசான் பே அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அமேசானில். அதாவது நீங்கள் வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து கூகுள் பே இல்லாட்டி நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்க. அதேமாதிரி அமேசான் பே இருக்குது. அந்த அமேசான் பே மூலமாக நீங்கள் வந்து ஜென்ரலாக எல்லோரும் வந்து அதை யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு வாலெட் மாதிரி அது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிடும். இவங்களோட இந்த ஹேக் பண்ணுறவங்களுடைய மெயின் இன்டென்ஷன் வந்து இந்த அமேசான் பேயில் இருக்கிறவங்களுடைய பேலன்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறது தான். என்னோடய அமேசான் அக்கௌண்ட்டோடைய அமேசான் பே பேலன்ஸை வந்து செக் பண்ணேன். அது முன்னாடி வந்து 100 rupees இருந்துச்சு. இப்போ வந்து அந்த அமௌண்ட் வந்து நில்லுன்னு காமிக்குது, 0. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதில் இருக்கிற அமேசான் பேயில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு பேலன்ஸை வந்து அவங்க வந்து பே பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக நான் வந்து அமேசான் பேயில் வந்து நில் பேலன்ஸ் தான் வச்சுருப்பேன் எப்போவுமே. எனக்கு சமீபத்தில் வந்து இந்த 2 months முன்னாடி இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டுடைய ரீஃபண்டு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆக வேண்டியிருந்துச்சு. அந்த கிரெடிட் அமௌண்ட் வந்து அமேசான் பேயில் வந்து அவங்க வந்து பண்ணிட்டாங்க. அந்த அமௌண்ட்டோடைய பேலன்ஸ் தான் வந்து அந்த அமேசான் பே பேலன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இவங்க வந்து இந்த ஹேக் பண்ணவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஜெனரலாக கஸ்டமர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அமேசான் பேயில் வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப குயிக்காக இருக்கும். நம்ம இதெல்லாம் வந்து நெட் பேங்கிங் போய் அங்கே போய் லாகின் பண்ணி இல்லாட்டி ஜிபே பண்ணி அங்கே போய் பின் போட்டு எல்லாம் பண்ணி பண்ண வேண்டிய அந்த கஷ்டம் வந்து அந்த அமேசான் பேயில் இருக்காது. ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நீங்கள் அந்த வாலெட்டை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குயிக்காக ட்ரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமேசான் பேயில் வந்து ஜென்ரலாக வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய இது லோட் பண்ணி வச்சுப்பாங்க எப்போவுமே. அங்கே லோட் பண்ணுற விஷயந்தான் வந்து ப்ராப்ளம். ஆக்சுவலி அங்கே தான் பெரிய ஸ்கேமே நடக்குது. இந்த ஹேக்கர்ஸோடைய மெயின் டார்கெட்
கஸ்டமர்ஸோடைய அமேசான் பே பேலன்ஸ். எனக்கு அமேசான் பேயில் வந்து ₹100 தான் பேலன்ஸ் இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எவ்வளோ பேருக்கு வந்து அமேசான் இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாமல் அமேசான் பேயில் வந்து நிறைய வந்து லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வாலெட்டில் நிறைய லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இதே மாதிரி கண்டிப்பாக வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி நடந்தால் அவங்களுக்கு வந்து பயங்கர ஹெவி லாஸாக இருந்திருக்கும். இது நடந்து ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே என்னோடய அமேசான் அக்கௌண்ட்டும் லாக் ஆகிடுச்சு. என்னால் என்னோடய யூஷுவல் லாகின் பாஸ்வேர்ட் போட்டு என்னோடய அமேசான் அக்கௌண்ட்டை பார்க்க முடியல. நான் அப்போ பார்த்த டீட்டெயில்ஸை வந்து டேரெக்டாக அவங்க லிங்க் அனுப்பிச்சிருந்ததுனால வாட்ஸ்அப்பில் அந்த லிங்க்கை ட்ராக் பண்ணி தான் நான் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த ₹17,000 ஒரு பெரிய அமௌண்ட். அது வந்து என்னோடய அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகலை அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இமீடியட்டாக வந்து பேங்க்குக்கு கால் பண்ணேன். பேங்க் கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் அவங்க என்ன அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து என்னுடைய அமேசான் க்ரெடென்ஷியல்ஸை வந்து செக் பண்ணி அதை வந்து மாற்றிக்க சொன்னாங்க. ஸோ நான் அமேசான் கஸ்டமர் சர்வீஸ் இமீடியட்டாக கால் பண்ணேன். அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன். எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதும் அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, எங்களுக்கும் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் ஹேக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அமேசான் வந்து அவங்களோட பாலிசி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா வித்தின் 24 hours to 48 hours நம்மளுடைய அக்கௌண்ட்டு ஃபுல்லுத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா க்ளீனப் பண்ணுவாங்க. அதாவது சானிடைஸ் பண்ணி நம்ம வந்து க்ரீன் சிக்னல் ஒன்று கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிடுவாங்க, இந்த மாதிரி நம்மளோட அக்கௌண்ட் வந்து எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடுச்சு, முன்னாடி இருக்கிற ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணியாச்சு, நீங்கள் இனிமேல் உங்களோட அக்கௌண்ட்டை சேஃபாக தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும் அப்படின்ட்டு அவங்க வந்து கஸ்டமர் சர்வீஸில் சொன்னாங்க. பேரலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 48 hours வெயிட் பண்ணி பார்த்தேன். எனக்கு எந்த மெயிலும் இல்லை. என்னால் என்னோடய அக்கௌண்ட்டை யூஸும் பண்ண முடியல, நான் சொன்ன மாதிரி லாகினும் பண்ண முடியல. சரி, திருப்பி அமேசான் கஸ்டமர் சர்வீஸை கால் பண்ணேன். கஸ்டமர் சர்வீஸ் கால் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க வந்து அவங்களால வந்து என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து யூஸ்வலாக வந்து அமேசான் கஸ்டமர் சர்வீஸை உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான கஸ்டமரா அப்படின்னு வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களை ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க. ஒரு 2 ஸ்டெப் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த 2 ஸ்டெப் ஆத்தென்டிகேஷனில் வந்து உங்களுடைய ஓடிபிஸ் வந்து உங்களுடைய மொபைலுக்கும் வரும், அப்புறம் உங்களுடைய இமெயிலுக்கும் வரும். எனக்கு வந்து அதே மாதிரி ஆத்தென்டிகேட் பண்ணாங்க. ஆத்தென்டிகேட் பண்ணும்போது எனக்கு என்னுடைய மொபைலுக்கு ஓடிபி வந்துச்சு. ஆனால் இமெயிலில் எனக்கு ஓடிபி வரல. எப்படி வர சான்ஸே இல்லை. ஏன்னா என்னோடய இமெயில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. என்னோடய இமெயிலை வந்து ஹேக்கர்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. அவங்க வந்து பேரலாக வந்து இமெயில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான அந்த பேக்கெண்டில் வந்து இமெயில் அப்டேட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு போட்டாங்க. இது எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ நாள் கழிச்சு அப்டேட் ஆகும் அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு 24 hours to 48 hours அப்டேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ஒரு 24 hours ஆச்சு, 48 hours ஆச்சு. நான் வந்து எந்த அப்டேட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. என்னோடய சானிடைசேஷன் மெயிலும் எனக்கு வரல. சரி, திருப்பி நான் அமேசான் கஸ்டமர் சர்வீஸுக்கு கால் பண்ணேன். திருப்பி இதே சீக்வன்ஸ் தான் நடந்துச்சு. ஆத்தென்டிகேட் அவங்களால பண்ண முடியல. அவங்களுடைய இதில் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணியிருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஆத்தென்டிகேட் பண்ண முடியல, அவங்களால ப்ரொசீட் பண்ண முடியல. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 times அதுக்கு மேலேயே இருக்கும். அவ்வளோ டைம்ஸ் நான் வந்து அமேசான் கஸ்டமர் சர்வீஸ்க்கு நான் வந்து கால் பண்ணுறேன். இது வந்து ரெக்டிஃபை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஒரு பொருளோடு நிற்காது. இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க என்னோடய அக்கௌண்ட்டை. காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாளைக்கு வந்து இன்னும் நிறைய வந்து காம்ப்ரமைஸ் ஆச்சு. என்னோடய அக்கௌண்ட்லேருந்து இந்த வாட்டி நான் வந்து தப்பிச்சிட்டேன். என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எதுவுமே டெபிட் ஆகலை. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இது ரெக்டிஃபை ஆகிற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பயமாகவே இருந்துச்சு. நிறைய வந்து என்ன அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ அக்கௌண்ட்டு சேஃபாக இருக்குமா, என்னோடய பேங்க் அக்கௌண்ட் சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரே கன்சர்னாகவே இருந்துச்சு. கடைசியில் ஒரு 2 months கழித்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து என்னுடைய பாஸ்ட் 3 orders நான் வந்து என்ன ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத வந்து கேட்டு என்னை வந்து அப்படி ஆத்தென்டிகேட் பண்ணி, ஸோ அவங்க வந்து அவங்களால என்ன ஆத்தென்டிகேட் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த வழியில் தான் அவங்களால என்ன ஆத்தென்டிகேட் பண்ண முடிஞ்சிச்சு. அவங்க பேக்கெண்டில் வந்து என்னுடைய இமெயிலை வந்து மாற்றினாங்க. பழைய என்ன இமெயில் இருக்கோ அந்த இமெயிலுக்கு மாற்றினாங்க. ஸோ ஜென்ரலாக அமேசான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏதாவது அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் நடந்தது, ஹேக்கர்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு என்ன சேஞ்ச் பண்ணாங்களோ எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. அது என்னுடைய கேஸில் வந்து என்னோடய இமெயில் வந்து மாறி இருக்கு. ஸோ அந்த இமெயிலையும் வந்து பழைய இமெயிலில் நான் என்ன வந்து கொடுத்துருந்தேனோ, ஒரிஜினலாக என்ன இமெயில் கொடுத்துருந்தேனோ அதுக்கு வந்து மாற்றி எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிவிடுவாங்க. இதுதான் ப்ராசஸ். ஆனால் என்னோடய விஷயத்தில் வந்து அதெல்லாம் எதுவுமே நடக்கலை.
அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இல்லை உங்களுடைய விஷயத்துலையும் அதெல்லாம் நடந்திருக்கு. அவங்க வந்து இமெயில் வந்து சானிடைஸ் பண்ணி அவங்க வந்து மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மெயில் வந்து அமேசான் அந்த ஹேக்கர்ஸ் என்ன இமெயில் கொடுத்துருந்தாங்களோ அந்த இமெயிலுக்கு போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா லாஜிக்கே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அமேசான்லேருந்து சானிடைஸ் ஆகிடுச்சு, உங்கள் அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்குன்னு மெயில் வந்தால் தானே நான் வந்து தொடர்ந்து என்னோடய அமேசான் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் அவங்க வந்து இன்னொன்று சொன்னாங்க, இல்லை இந்த கன்ஃபியூஷனுக்கு இந்த இன்னொரு ரீசனும் இருக்குது. உங்கள் அக்கௌண்ட்டு மாதிரி இன்னொரு க்ளோன் அக்கௌண்ட் வந்து ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஹேக்கர் ஸ்கேம் பண்ணுறதுக்கான இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடென்ட் வந்து லேட்டஸ்ட்டாக க்ரியேட் பண்ண இந்த க்ளோன் அக்கௌண்ட்டை வந்து அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. டெலீட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒரிஜினலாக இருந்த அக்கௌண்ட் வந்து அவங்க வந்து ரீட்டைன் பண்ணாங்க. எனக்கு பழைய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகிடுச்சு. அதுலேருந்து தான் நான் வந்து பாஸ்ட் 3 ஆர்டர்ஸோடைய டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. நான் வந்து என்னால் சொல்ல முடிஞ்சது லக்கிலி. ஸோ அதை அத்தென்டிகேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து அட்ரஸ் எல்லாமே செக் பண்ணாங்க. எல்லாமே வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொன்றும் பண்ணாங்க. அவங்க கால்லையே என்னை வந்து அமேசானோடைய பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. ஓடிபிலாம் அனுப்பிச்சு என்னை அப்பயே வந்து சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. அப்புறம் என்ன ஸ்ட்ராங்காக அட்வைஸ் பண்ணாங்கன்னா, எவ்ரி 3 months வந்து பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்கேம்ஸு, இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் எல்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. அதனால் எவ்ரி 3 months அமேசான் அக்கௌண்ட்டோடைய பாஸ்வேர்டு இது பார்க்குற உங்களுக்கும் வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். நீங்களும் வந்து அமேசான் கண்டிப்பாக வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. எவ்ரி 3 months வந்து உங்கள் அமேசான் அக்கௌண்ட்டை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டோடைய பாஸ்வேர்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய அமேசான் பே பேலன்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக நீங்கள் வந்து லோட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும் உங்கள் அக்கௌண்ட். ஏன்னா உங்களுடைய இந்த ஸ்கேம் பண்ணுறவங்க வந்து அமேசான் பே அக்கௌண்ட்டை வந்து கண்டிப்பாக டார்கெட் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் வந்து அலர்ட்டாக இருப்பாங்க. அமேசான் பே மூலமாக நடக்கிற இந்த ஸ்கேம்லேருந்து ஒரு விழிப்புணர்வோடு அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கும் கிடைக்கும். நிச்சயமாக அமேசான் வந்து ஒரு நம்பகமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான். கண்டிப்பாக நம்ம வந்து தொடர்ந்து அதில் வந்து தைரியமாக சேஃபாக நம்ம போய் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து அமேசான் வந்து பெருசாக இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம், அவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த ஸ்கேம் பண்ணுறவங்க வந்து நம்மளோட ஒரு ஸ்டெப் தாண்டியே யோசிப்பாங்க எப்போவுமே. எப்படி டார்கெட் பண்ணலாம், கஸ்டமர்ஸை வந்து எப்படி டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற குறுக்கு வழிலாம் எப்போவுமே வந்து யோசிச்சு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஈஸியாக டார்கெட் வந்து அமைஞ்சிடும். ஸோ இந்த ஸ்கேம் வந்து உங்களுக்கும் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு நான் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ்லாம் பாருங்கள். அடுத்த வாட்டி நீங்கள் வந்து இந்த அமேசானில் வந்து கார்ட்டில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக ப்ளேஸ் பண்ணுங்கள்.